எங்கள் தலைவருக்கு தான் இப்போ நான் ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது ஒரு கையெழுத்து மட்டும் போனீங்க வாங்க, ஸ்டைலு தான். அனைவருக்கும் வணக்கம். பிடிக்குதோ பிடிக்கலையோ எஸ்ஐஆருக்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு. இது என்ன இந்த வீடியோ இருக்குன்னா, என்னோட பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன். இளைஞர்கள், வயசானவங்கலாம் நான் ஒரு சில பேர்ட்டு நான் கேட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் கேட்குற மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்து இந்த ஃபார்ம் யார் தரா, அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, நிறைய பேர் ஃபார்ம் தப்பாக ஃபில் பண்ணுறாங்க. நிறைய குழப்பம் இருக்குது. என்ன அட்டாச் பண்ணி கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்க, இன்னொரு இடத்துல வேறு மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல ஃபோட்டோ கேட்குறாங்க, கேட்கல. நிறைய குழப்பங்கள் இருக்குது. நம்ம இளைஞர்கள் படித்தவங்களாம் வந்து கண்டிப்பாக தெளிவான ஒரு ஐடியாவோடு இருப்பீங்க. இந்த மறுபடியும் சொல்லிட்டு எஸ்ஆர் வேணுங்கிறீங்களா வேண்டாங்கிறீங்களா, அது பர்சனல் ஒப்பீனியன். இப்போ வேறு வழியில் இப்போ வரைக்கும் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இளைஞர்கள், நம்ம வெற்றிக்கழக தோழர்கள் எல்லாரும் வந்து நிறைய பேர் விழிப்புணர்வு கொண்டு போய் சேருங்க, நிறைய பேர் ஃபில் பண்ணி கொடுங்க. ஏன்னா நான் பர்சனலாக என்னோட இது ஜெராக்ஸ் கடை இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால நான் வந்து நிறைய பேர் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்களும் அதை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் யாராவது பண்ணாமல் பண்ண சொல்லுங்கள். உங்கள் பக்கத்து வீடு, உங்கள் சந்து, நீங்கள் பார்க்குறவங்க, உங்கள் வீதி எதுவாக இருந்தாலும் பொதுமக்களை கொண்டு போய் சேருங்க. இது வேணும்னு நீதிமன்றம் சொல்லிட்டாங்கன்னா இது ஒரு இன்றியமையாதது. நாளைக்கு எலெக்ஷன் உங்களுக்கு ஓட்டு போட முடியாமல் போகும். இதனால் பல மாற்றங்கள், பல விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்க அந்த பணியை தொடருங்க, மற்றவங்க ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சா? எலெக்ஷனில் ஓட்டு போட்டுடலாம். கொடுத்துருங்க.